ஹாய், திஸ் இஸ் ரமேஷ் குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயினாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா டிபெண்டன்சி இன்வர்ஷன் ஆர் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத மெயினாக நம்ம இந்த பிரின்சிபலோட அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் பார்க்கறது முன்னாடி ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இமேஜின் இப்போ நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு கேமிங் கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து ஒரு 2 கிளாஸ் ஆர் 3 கேமிங் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் வந்து பப்ஜி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எங்கிட்ட வந்து பப்ஜி கிளாஸ் ஒன்று இருக்கு, ப்ளஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த 2 கிளாஸை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 2 கிளாஸை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 கிளாஸ்க்குமே நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் வாய்ட். ஸோ எந்த கேம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த பட்டன்ஸ் இருக்கும்ல, லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் ஆர் அப் டவுன், இந்த மாதிரி ஒரு 4 பட்டன் இருக்கும். அதை வச்சு தான் அந்த ஜாய்ஸ்டிக் ஆர் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கேமே ப்ளே பண்ணுவோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ என்கிட்ட வந்து லெஃப்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதே மாதிரி லெஃப்ட் ரைட். ஸோ 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ரைட் அப் டவுன். ஸோ இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் மெத்தட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே எக்ஸாக்டாக 4 மெத்தடுமே வந்து ஃப்ரீ ஃபயர் கேம்லேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 டிஃப்ரெண்ட் கேமிங் கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 டிஃப்ரெண்ட் கேமிங் கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வேற வேற இருக்கும். கரெக்டாக. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பப்ஜி கிளாஸ்க்குள்ளே பார்க்குறப்ப, ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து லெஃப்ட் பப்ஜி ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ரைட் பப்ஜி அப் டவுன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நான் டிஃபைன் பண்ணுறது ஓன் பிஸ்னஸ் லாஜிக் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப் டவுன் அந்த அந்த கரஸ்பாண்டிங் பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். கரெக்டா. ஸோ இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் கேமில் போகிறப்ப அதோடைய ஓன் ஃபங்க்ஷனாலிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும், லெஃப்ட் ஃப்ரீ ஃபயர். ஸோ இதே மாதிரி வந்து அந்தந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே டிஃபைன் பண்ண போகிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ இதில் வந்து ரைட் அப் டவுன் இந்த மாதிரி ஒரு 4 மெத்தட் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பப்ஜி கிளாஸ்க்கு ஒரு 4 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அதே மாதிரி ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு 4 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிபெண்டன்சி இன்வர்ஷனோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 ஏதாவது ஒரு கேமை தான் அட் அ டைம்ல ஆட் பண்ண போறேன், விளையாட போறேன். பட் எந்த கேமுடைய ஆப்ஜெக்ட்டை நான் பாஸ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் கேமை பிக் பண்ணி பண்ற மாதிரி ஒரு லாஜிக் எழுத போறேன்னு வச்சுக்கோங்க. சார் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன அப்படின்னா காமனாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கேம் ரன்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ் தான் வந்து அந்த கேமை ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட என்னன்னா இப்படி வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் வாய்ட் ரன் கேம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டு ஸ்டார்ட் த கேம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு எந்த மெத்தடோட ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும் அந்த கேமோட ஆப்ஜெக்ட் இதான் ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இமேஜின் இந்த 4 மெத்தடை கூப்பிடணுமா, லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் ஆர் பப்ஜியில் இருக்கிற இந்த 4 இந்த 2த்துல ஏதாவது ஒரு மெத்தடை நான் கூப்பிடணுமா. இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, டாட் லெஃப்ட் 4 டிஃப்ரெண்ட் மெத்தட் நம்ம வச்சிருக்கோமா, லெஃப்ட் ரைட் அப் டவுன். ஓகே, 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்று எனக்கு பப்ஜி கேமுடைய ஆப்ஜெக்ட் வேணும், ஆர் ஃப்ரீ ஃபயருடைய ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸை நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, எய்தர் பப்ஜி ஆர் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் அட் அ டைம்ல வந்து என்னால் ஒரு ஆப்ஜெக்ட் நான் இன்ஜெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து ரைட் கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை தான் நீ பாஸ் பண்ண போற. ஓகேவா. ஸோ டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா கேம் ரன்னர் கிளாஸ் இட்ஸ் டைட்லி கப்புள்டு வித் பப்ஜி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள இங்க டைரக்டா நீ என்ன பண்ற, இந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்க, இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
நீ டிபெண்டன்சியை டைரக்டா இங்க கொடுத்துருக்க. ஓகேங்களா? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸோட ரெஃபரன்ஸை டைரக்டா நீ ரெஃபர் பண்ண அப்படின்னா, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டிபெண்டன்சி ஆர் டைட்லி கப்புள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்றது மெயினா என்ன அப்படின்னா, லூஸ்லி கப்புள்டு அப்ளிகேஷன் அச்சீவ் பண்றது. நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து லூஸ்லி கப்புள்டா அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் டிபெண்டன்சி இன்வர்ஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு மெயின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எப்படி டைட்லி கப்புள்டு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக எங்கிட்ட வந்து ஒரு மெயின் கிளாஸ் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் மெத்தட்ல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் கேம் ரன்னர் அப்படின்ற ஒரு கிளாஸை கால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேம் ரன்னர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கேம் ரன்னர், அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூ கேம் ரன்னர். இப்போ இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. கரெக்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் கேம் ரன்னர், அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு, அந்த கிளாஸுக்கான ஒரு ரெஃபரன்ஸை இங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. பப்ஜிக்கான ரெஃபரன்ஸ். அப்ப லோக்கல்ல இருந்து குளோபலுக்கு ரெஃபர் பண்றது நம்ம வந்து திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். கரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் ரெஃபர் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கிளாஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். எந்த கிளாஸ்க்கு? நான் அந்த கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள எந்த கிளாஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அந்த கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெஃபரன்ஸை தான் இங்க பாஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, மெயின் கிளாஸ்க்குள்ள இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட என்ன கிளாஸ் இருக்கு? ஸோ மெயினா இங்க என்ன பண்ண போறோம்னா, பப்ஜி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பப்ஜிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் ஈக்குவல் டு நியூ ஃப்ரீ ஃபயர். ஸோ இப்போ 2 கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸ் இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதுக்குள்ள என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்றணும்? ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, கேம் ரன்னர் கிளாஸ் ஈக்குவல் டு ரன் கேம் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணும். ஜஸ்ட் ஒரு சம்மரியா பார்த்தோம் அப்படின்னா, எங்கிட்ட 2 டிஃபரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. பப்ஜின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்க்குள்ள வந்து 4 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள வந்து லெஃப்ட், ரைட், அப், டவுன். அதே மாதிரி இதுக்குள்ளேயும் அதே சேம் மெத்தட் இருக்கு. பட் உள்ள இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் வேற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இப்ப கேம் ரன்னர் கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரன் கேம்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கு. இந்த மெத்தடுக்குள்ள நீ எந்த ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்றியோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பப்ஜி பாஸ் பண்ணா பப்ஜில இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணணும். ஃப்ரீ ஃபயர் பாஸ் பண்ணா ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை பாஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, பப்ஜி உடைய ஆப்ஜெக்ட் தான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் டைரக்டா இது ஆப்ஜெக்ட் கிடையாது, ரெஃபரன்ஸ். இன்னொரு கிளாஸோட ரெஃபரன்ஸை டைரக்டா இங்க ரெஃபர் பண்ண அப்படின்னா இதை தான் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு டைட்லி கப்புள்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேம் ரன்னர் இட்ஸ் டைட்லி கப்புள்ட் வித் பப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இப்போ நான் இந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ் கொடுக்காம இப்போ நான் என்ன பண்றேன், ஃப்ரீ ஃபயருடைய ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ கேம் ரன்னர் கிளாஸ் இட்ஸ் டைட்லி கப்புள்ட் வித் ஃப்ரீ ஃபயர். ஸோ அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை டைரக்டா நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அதோட மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பப்ஜி வச்சு ட்ரை பண்ணலாம். மெயின் கிளாஸ்க்குள்ள நான் இங்க வந்து பப்ஜிக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், ஃப்ரீ ஃபயருக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள நீங்க என்ன பாஸ் பண்ணணும்னா, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ண முடியும். சரி, ஏன் பப்ளிக்கான ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள நீ பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ற. அப்ப மீனிங் என்ன? கேம் ரன்னர் கிளாஸ் இட்ஸ் டைட்லி கப்புள்ட் வித் பப்ஜி. ஸோ இதான் வந்து டைட்லி கப்புள்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த லூஸ்லி கப்புள்ட் அப்ளிகேஷன் அச்சீவ் பண்றது எப்படின்றது தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ல படிக்க போறோம். ஸோ இமேஜின் இப்போ நான் பப்ஜில எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் நான் பாஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரீ ஃபயர் தான் இப்போ நான் இந்த இடத்துல இந்த கோடை ரன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, இந்த பப்ஜியோடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் ஒர்க் ஆகும். தெரியுதா? இங்க லெஃப்ட் பப்ஜி, ரைட், அப், டவுன் எல்லாமே பப்ஜியோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் ஒர்க் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, கேம் ரன்னர் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் பப்ஜியோட ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல எனக்கு வந்து பப்ஜி ஆப்ஜெக்ட் வேணாம், இப்போ எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இங்க இங்க என்ன பண்ணணும், நீங்க டிஃபால்ட்டா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃப்ரீ ஃபயரை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, அப்ப என்ன பண்றேன், இந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ் இங்க பாஸ் பண்றேன். ஸோ இப்போ ஃப்ரீ ஃபயரோட ஆப்ஜெக்ட் தான் நீ பாஸ் பண்ணுது. அப்ப கேம் ரன்னர் கிளாஸ் இஸ் நவ் டைட்லி கப்புள்ட் வித் ஃப்ரீ ஃபயர். அப்ப இதுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ண முடியாது, ஃப்ரீ ஃபயருக்கான ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயருக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கால் ஆகும். அப்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, கேம் ரன்னர் கிளாஸ் நவ் டைட்லி கப்புள்ட் வித் ஃப்ரீ ஃபயர். முன்னாடி என்ன டைட்லி கப்புள்டா இருந்துச்சு, பப்ஜியா இருந்துச்சு. அப்ப மீனிங் என்னன்னா, இங்க நீ எந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்றியோ, இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட் நீ சேஞ்ச் பண்ணி ஆப்ஜெக்ட பாஸ் பண்றியோ, அதுக்கேற்ற ஆப்ஜெக்ட் தான் இங்க நீங்க ரெஃபர் பண்ணணும். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா, கேம் ரன்னர்
டைட்லி கப்புள்டு வித் ஃப்ரீ ஃபயர் ஆர் பப்ஜி. ஸோ அதான மீனிங். ஸோ இதான் வந்து மெயினா என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைட்லி கப்புள்டு அப்ளிகேஷன் சொல்லுவோம். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போறோம், எப்படி லூஸ்லி கப்புள்டு அச்சீவ் பண்ண போறோம், ஆர் டிபெண்டன்சி இன்வர்ஷன் எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த சொல்யூஷன்ல பார்க்கலாம். ஸோ இதோட சொல்யூஷனுக்கு செப்பரேட்டா ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சாரி, நியூ பேக்கேஜ். ஸோ டாட் சொல்யூஷன். ஸோ சேம் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் பப்ஜி 2 கிளாஸ் இருந்துச்சா. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு கிளாஸ்க்குள்ள சொல்யூஷன்ஸில் வந்து நியூ ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சேம் அதே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அந்த இன்டர்ஃபேஸ் நேம் வந்து கேமிங் கன்சோல்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன, பப்ஜி ஃப்ரீ ஃபயர் 2 பேர் இருக்காங்களா, இவங்க 2 பேருமே டெஃபினேஷன் அங்கே எழுதிருக்குமா. எப்பவுமே நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு கோட் பண்ணக்கூடாது, டிக்ளரேஷன் வச்சு தான் கோட் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணுமா. இப்போ இந்த டெஃபினேஷன் இங்கே வராது. ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் எல்லாத்துக்குமே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அதில் எங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இந்த 4 மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கரெக்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதே சேம் பப்ஜி கிளாஸ் ஒன்று இருக்கு அண்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன கிளாஸ் அப்படின்னா பப்ஜி, இன்னொரு கிளாஸ் வந்து ஃப்ரீ ஃபயர். சேம் அதே 2 கிளாஸ் இங்கே கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த 2 கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் கேமிங் கன்சோல், அந்த இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல அதை ஆட் பண்ண போகிறேன். அதே இன்டர்ஃபேஸ் கேமிங் கன்சோல் தான் ஃப்ரீ ஃபயருக்கும் எடுக்க போகிறேன். ஓகே, நீங்கள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே டிஃபால்ட்டாக என்ன ஆகும், அதில் இருக்கிற அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் எல்லாமே இங்கே ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இங்கே ஓவர் ரைட் பண்ணிட்டேன். புரியுதா. ஸோ இப்போ நம்ம கேம் ரன்னர் கிளாஸ்ல ஆல்ரெடி நம்ம படித்த மாதிரி இப்போ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்றது தான் பார்த்தோம். ஸோ ஆஸ் முன்னாடி என்ன டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு டைட்லி கப்புள்டு அப்ளிகேஷன். ஸோ ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸை வந்து டைட்டாக டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து டைட்லி கப்புள் பேஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து லூஸ்லி கப்புள்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். ஸோ 2 கிளாஸ் கிரியேட் பண்ண 2 கேமிங் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். பப்ஜி அப்படின்னு ஒரு கேமிங் கிளாஸும் ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு கேமிங் கிளாஸ், 2 கேமிங் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த 2 கேம் கிளாஸ் ஆப்ஜெக்டை வந்து ஒரு மெயின் கேம் ரன்னர் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். கேம் ரன்னர் அப்படின்ட்டு ரன் கேம் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு இந்த மெத்தடுக்குள்ள எந்த ஆப்ஜெக்டை நான் உள்ள பாஸ் பண்றேனோ எதர் ஃப்ரீ ஃபயர் ஆர் பப்ஜி எந்த ஆப்ஜெக்டை இதுக்குள்ள நான் இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேனோ அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸை கால் பண்ற மாதிரி நம்ம கோட் டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல வந்து ஒரு மெயின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள தான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா கேம் ரன்னர் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள எய்தர் ஃப்ரீ ஃபயருடைய ஆப்ஜெக்ட் ஆர் பப்ஜியோடைய ஆப்ஜெக்ட் இந்த 2 ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இங்க எந்த ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்றேனோ அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் தான் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப மீனிங் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸோடைய ரெஃபரன்ஸை டைரக்டா நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதை தான் வந்து டைட்லி கப்புள்டு அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, டைட்லி கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி லூஸ்லி கப்ளிங்கை அச்சீவ் பண்றது அப்படின்றத அதோட சொல்யூஷன் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேமிங் கன்சோல் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஆல்ரெடி அந்த பப்ஜிக்கான மெத்தட் அண்ட் ஃப்ரீ ஃபயர் இந்த 2 மெத்தடுமே இருக்கிறத நம்ம இங்க டிக்ளரேஷன் வச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் அப்படின்ட்டு 4 மெத்தட் நான் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கேமிங் கன்சோல் இன்டர்ஃபேஸை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்றேன் கேமிங் கன்சோல் இன்டர்ஃபேஸை தான் பப்ஜி அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளேயும் ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளேயும் அந்த 2 மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபயருக்குள்ள ஃப்ரீ ஃபயருக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் பப்ஜிக்குள்ள அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த 2 பேருமே யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கேமிங் கன்சோல் அப்படின்ற இன்டர்ஃபேஸ். ஓகேவா. இப்போ எக்ஸிஸ்டிங் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைட்லி கப்புள்னா என்னன்னு பண்ணோம். ஒன்று இந்த இடத்துல நீ டைரக்டா யாரை டிஃபைன் பண்ற அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேம் ரன்னர் அப்படின்றது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள ஒன்று நீ பப்ஜி அப்படின்ற கிளாஸை ரெஃபர் பண்ணாலும் ஓகே, ஆர் ஃப்ரீ ஃபயர் இந்த 2 கிளாஸ்ல ஏதாவது ஒரு கிளாஸை நீ ரெஃபர் பண்ற. இமேஜின் இப்போ நான் வந்து ஃப்ரீ ஃபயரை ரெஃபர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள ஃப்ரீ ஃபயரை டைரக்டா டிபெண்ட் அந்த கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸ் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெஃபர் பண்றது தான் என்ன அப்படின்னா டைட்லி கப்புள்டு அப்ளிகேஷன் நம்ம சொன்னோம். கரெக்டா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை நீங்க மெயின் கிளாஸ்ல இருந்து பாஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் டைரக்டா இங்க வந்துட்டு உங்களோட லோக்கல்ல இருந்து குளோபலுக்கு ரெஃபர் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி கால் பண்ணிடுவீங்க. கரெக்டா. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்தோம்.
ஸோ இதை ரன் பண்றப்ப நம்மளுக்கு எந்த ஆப்ஜெக்ட் நான் உள்ள பாஸ் பண்றேனோ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தான் எனக்கு கால் ஆகும். கரெக்டா? இப்போ இது எப்படி நம்ம லூஸ்லி கப்புல்டா அச்சீவ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம். அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸஸ் தான் பப்ஜி கிளாஸ் அண்ட் ஃப்ரீ ஃபயர் கிளாஸ். இந்த ரெண்டுமே அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ். அப்புறம் மெயின் கிளாஸ் வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு, இப்போ நான் இதுல எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் இந்த கேம் ரன்னர் கிளாஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல பாருங்க, பப்ஜி அப்படின்ற ஆப்ஜெக்ட்டை இங்க நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல எரர் வரும். என்ன ரீசன் அப்படின்னா, நான் அங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஃப்ரீ ஃபயருக்கான ஆப்ஜெக்ட். ஆனா நீ என்கிட்ட பாஸ் பண்றது வந்து பப்ஜிக்கான ஆப்ஜெக்ட். அதனால வந்து இந்த எரர் உனக்கு த்ரோ. ஒண்ணு நீ ஃப்ரீ ஃபயருக்கான ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ணு, இல்ல அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கன்வெர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி எரர் அடிக்குமா? அப்ப நான் இங்க எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் எனக்கு இந்த கேம் ரன்னர் கிளாஸ் அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணணும். அப்ப என்ன பண்றேன், நான் டைரக்டா கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள அந்த பப்ஜி கிளாஸையோ ஃப்ரீ ஃபயர் கிளாஸையோ ரெஃபர் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த இன்டர்ஃபேஸ இங்க ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றேன். இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நான் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நீ இந்த இடத்துல வந்து மெயின் கிளாஸ்க்குள்ள நான் 2 ஆப்ஜெக்ட்ல எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் அத அலோவ் பண்ணணும்னு சொன்னேனா, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸஸ் ஒண்ணு பப்ஜி ஆர் ஃப்ரீ ஃபயர். இந்த 2 ஆப்ஜெக்ட் நான் எதுல பாஸ் பண்ணாலும் இத அக்செப்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவேன், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இந்த இன்டர்ஃபேஸ் உடைய ரெஃபரன்ஸ குடுக்குறேன். ஓகேவா? இப்ப இந்த இன்டர்ஃபேஸ் ரெஃபரன்ஸ் குடுக்கறனால, இங்க ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்டின்னா, எய்தர் நீ இந்த மெயின் கிளாஸ்க்குள்ள PUBG உடைய ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஃப்ரீ ஃபயரோட ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ணாலும் சரி, எனக்கு கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள வந்து அந்த ஆப்ஜெக்ட்ட அக்செப்ட் பண்ணிட்டு அத ரெஃபர் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, கேமிங் கன்சோல் அப்டின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அந்த இன்டர்ஃபேஸ்ல PUBGக்கான ஆப்ஜெக்ட்டும் PUBG கிளாஸ்க்கான அந்த இன்டர்ஃபேஸ் வந்து PUBG கிளாஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். சேம் அஸ் ஃப்ரீ ஃபயர் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேனா, இப்ப இதுல நீங்க எந்த ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணாலும் சரி, இப்ப நான் PUBGக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும், ஃப்ரீ ஃபயர்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பாஸ் பண்ணா வொர்க் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, கேமிங் கன்சோலுக்கான ரெஃபரன்ஸ கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கான ஆப்ஜெக்ட்ட நீங்க பாஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஜஸ்ட் அந்த PUBGக்கான ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரீ ஃபயர்க்கான ஆப்ஜெக்ட் 2 கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த மெயின் கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, சாரி இந்த கேம் ரன்னர் கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்னா, டைரக்ட்டா அந்த கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸ நான் ரெஃபர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் PUBGயும் ரெஃபர் பண்ணல, ஃப்ரீ ஃபயர் இந்த மாரி டைரக்ட்டா நீ ரெஃபர் பண்ண அப்டின்னா, ஒண்ணு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தான் நீ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வாங்கிட்டு, அத வச்சு நீ ரெஃபர் பண்ற மாரி இருக்கும். இப்ப நான் இது 2மே ரெஃபர் பண்ணல. இப்ப அத 2மே ரிமூவ் பண்ணிர்றேன். இப்ப என்ன பண்றேன்னா, கேமிங் கன்சோல்க்கான கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸ் வைக்கிறேன். இப்ப இந்த இன்டர்ஃபேஸ யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, இந்த இன்டர்ஃபேஸ வந்து PUBGயும் இன்டர்ஃபேர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஃபயரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர்ல யார நீங்க பாஸ் பண்ணாலும் இந்த கிளாஸ் அக்செப்ட் பண்ணணும். கரெக்ட்டா? இப்ப இந்த 2மே வந்து என்ன அப்டின்னா, வேற அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாத கிளாஸ்க்கான பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சேம் பேக்கேஜ்க்குள்ள இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த பேக்கேஜ வந்து இங்க மாத்தி விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் ஆ இந்த பேக்கேஜ்க்குள்ள இருக்கிறது தான் எனக்கு ரெஃபர் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த பேக்கேஜ்ல டிஐபில இருக்கிற பேக்கேஜ்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்றேன். ஸோ அப்ப என்ன பண்ணுங்கன்னா, இம்போர்ட் டிஐபி சொல்யூஷன் டாட் ஸ்டார். ஸோ இப்ப இந்த கிளாஸ்க்கான பேக்கேஜ நான் இம்போர்ட் பண்ணிட்டு, இதுல இருந்து ஃப்ரீ ஃபயர் அண்ட் அந்த PUBG அந்த பேக்கேஜ் அந்த கரண்ட் பேக்கேஜ்ல இருக்கிறத ரெஃபர் பண்ணாம, எனக்கு வேற ஒரு பேக்கேஜ்ல இருந்து ரெஃபர் பண்ற மாரி நம்ம இந்த கோட் மட்டும் பேக்கேஜ மட்டும் இம்போர்ட் மாத்தி விட்டுருக்கோம். ஸோ இப்ப எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த எரர் போயிடுச்சா? அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்டின்னா, ஜஸ்ட் இன் சிம்பிள் டெர்ம்ஸ்ல சொல்லணும் அப்டின்னா, கேம் ரன்னர் கிளாஸ் நவ் டைட்லி கப்புல்ட் வித் கேமிங் கன்சோல்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட 2 கிளாஸ் இருக்கு. ஒண்ணு வந்து PUBG அப்டின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து ஃப்ரீ ஃபயர்ன்னு ஒரு கிளாஸ் இருக்கா? இந்த 2 கிளாஸுமே யார இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கேமிங் கன்சோல். ஸோ அதுதான் நமக்கு ஆன்ஸரா இருக்கு. 2 பேருமே அவங்கள தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இங்க என்ன அப்டின்னா, இந்த 2 கிளாஸுமே PUBG, ஃப்ரீ ஃபயர் இவங்க 2 பேரையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸஸ் தான் இவங்க. இந்த கேமிங் கன்சோல வச்சு தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப நீ PUBGக்கான ஆப்ஜெக்ட்ட இதுக்குள்ள பாஸ் பண்ணாலும் சரி, ஆர் அ ஃப்ரீ ஃபயர்க்கான ஆப்ஜெக்ட்ட உள்ள பாஸ் பண்ணாலும் இது அக்செப்ட் பண்ணும். மீனிங் என்ன அப்டின்னா, அவங்க பேஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப நவ் கேம் ரன்னர் கிளாஸ் இஸ் நவ் நாட் டைட்லி கப்புல்ட் வித் ஃப்ரீ ஃபயர் ஆர் PUBG. இவங்க 2 பேர்ல நீங்க யார பாஸ் பண்ணாலும் இத அலோவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஃப்ரீ ஃபயர பாஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இப்ப நான் இந்த கோட ரன் பண்றேன் அப்டின்னா, ஃப்ரீ ஃபயர்க்கான இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு கால் பண்ணும். இதுவே நான் வந்து PUBGக்கான ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ணிட்டு, அந்த கிளாஸ ரன் பண்றேன் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா, PUBGக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வரும். அப்ப இந்த இடத்துல நான் எந்த ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ணி இந்த 2 பேர்ல யார பாஸ் பண்ணாலும், இந்த கேம் ரன்னர் கிளாஸ் அக்செப்ட் பண்ணும். அப்ப மீனிங் என்னன்னா, அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸஸ வச்சு நான் டிஃபைன் பண்ணனால, இப்ப இந்த கிளாஸ் வந்து டைட்லி கப்புல்ட் இங்க கிடையாது.
ஸோ இந்த கிளாஸ் வந்து எய்தர் யூ கேன் பாஸ் பப்ஜி ஆர் யூ கேன் பாஸ் ஃப்ரீ ஃபயர். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லூஸ்லி கப்புள்ட் அப்ளிகேஷன் யூசிங் டிபெண்டன்சி இன்வர்ஷன். ஸோ டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்றது மெயினாக வந்து இந்த லூஸ்லி கப்புள்ட் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸ் ஆப்ஜெக்ட் நீங்க எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் இப்போ அக்செப்ட் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம இந்த டிபெண்டன்சி இன்வர்ஷன்ல அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன் சம்மரி நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்த எல்லா டாபிக்ஸுமே என்ன அப்படின்னா டிசைன் பிரின்சிபல்ஸ்னா என்ன. டிசைன் பிரின்சிபல் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கோடை டெவலப் பண்ணணும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஸ்கேலபிலிட்டியாக இருக்கணும், மெயின்டெபிலிட்டி இருக்கணும், ப்ளஸ் ரீடபிலிட்டி இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். அதே டைம்ல பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணணும். இதான் டிசைன் பிரின்சிபல்ஸ். ஸோ இப்போ இந்த டிசைன் பிரின்சிபல்ஸை சாலிட் பிரின்சிபல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆக்ரோனிம் தான். சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல், ஓப்பன் க்ளோஸ்ட் பிரின்சிபல், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல், இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல், ஃபைனலாக வந்து டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். இப்போ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு கிளாஸ் வந்து அதோட ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் அதில் இருக்கணும். மோர் தென் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கிளாஸ்க்குள்ள ஆட் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஓப்பன் க்ளோஸ்ட் அப்படின்னா ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். அதை தான் வந்து ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல்ல படித்தோம். லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் அப்படின்றது என்னன்னா பேரண்ட் கிளாஸ்ல இருந்து சைல்ட் கிளாஸ்க்கு டிரைவ் பண்ணிட்டு ஸோ டிரைவ் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த கரெக்ட்னஸுமே இல்லாம டெவலப் பண்றது தான் வந்து லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல். ஃபோர்த்தா என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். ஸோ நார்மலா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அந்த எல்லா மெத்தடுமே அவங்க பை டிஃபால்ட்டா ஓவர் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்றப்ப வந்து ஸோ மெயினாக என்ன அப்படின்னா நான் தேவையில்லாத ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த இன்டர்ஃபேஸ் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு பேஸ்ட் அப்பான் அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி இன்வர்ஷன். ஸோ எப்படி ஒரு லூஸ்லி கப்புள்ட் அச்சீவ் பண்றது அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்துருந்தோம். ஸோ அப்போ ஓவராலாக பார்க்குறப்ப சாலிட் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கோட், ஒரு குட் டெவலப்பரை டெவலப் பண்றதுக்காக ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்றது தான் இந்த டிசைன் பிரின்சிபல்ஸ்.